அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆவணி 1 நான் வந்து வீட்டில் வந்து சாயங்காலம் வந்து பூஜை பண்ணியிருப்பேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி தாயாரை வந்து நம்ம எப்படி வந்து கலசத்தை பிரித்து வந்து அவங்கள எடுத்து வச்சோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம், அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தோஷங்களை நீக்கும் நேரம், அதாவது அந்த நேரத்துக்கு தோஷங்கிறது எதுவும் இல்லை. அந்த பிரதோஷ நேரத்துல நம்ம சிவபெருமானையும் அந்த நந்தி பகவானையும் வழிபடும் போது நமக்கு பாவ புண்ணியங்கள், அந்த பாவங்கள் எல்லாமே வந்து நமக்கு கம்மியாகும், கர்மா வந்து குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம சிவபெருமான வழிபடுறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. மனமுருகி நம்ம வேண்டும் போது அவர் கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நான் வந்து இப்போ ஒரு 3-4 மாசமா வந்து நான் வந்து பிரதோஷ வழிபாடுங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். ஆனா வந்து எனக்கு உள்ளூர்ல இருக்க கோவிலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை. வீட்டுல கூட நான் வந்து பிரதோஷ நேரத்துல சாமி கும்பிட முடியாது. ஆனா இப்ப தொடர்ந்து வந்து நான் பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கும் போறேன், வீட்லயும் பூஜை பண்றேன். அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நம்மளோட கர்மாவுல சில இது குறைஞ்சிருக்கோ, அதனாலதான் சிவன் நம்மளை கூப்பிடுறாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வருது. அதனால நம்ம மனசுல எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம நம்ம ஆண்டவரை மட்டும் வேண்டி நம்ம வந்து நல்லபடியா நம்ம இருந்தோம்னாலே நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணமா இருக்கேன். ஏன்னா பிரதோஷ நேரத்துல நான் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சா கூட என்னால போக முடியாது. ஆனா இப்ப வந்து என்னால கொஞ்சம் கொஞ்சம் போக முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த சிவபெருமானோட அருள் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு இறைவனை வேணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா வந்து அது நடந்திருக்காது. ஆனா வந்து தொடர்ந்து வந்து நினைச்சுக்கிட்டே இருங்க. நம்ம எண்ணங்கள் வந்து என்னைக்குமே வந்து வலிமையானது. அது வந்து நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எதுக்காகனா மற்றவங்களை குறை சொல்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க நிறைய பேர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு நடக்கும். நம்ம மனசுக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது பவர் இருக்கு. அதே மாதிரி நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சோம்னா கெட்டது நடக்கும் அப்படிங்கறதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். அதனால வந்து இன்னைக்கு நான் வீட்டுல வந்து சிவபெருமானை நினைச்சு நெய் தீபம் ஏற்றி விளக்கு வந்து ஏத்திட்டேன். அதே மாதிரி கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை வரும்போது நம்ம ஓம் நம சிவாயங்கிற அந்த 5 எழுத்து மந்திரத்தை ஜபிக்கும் போது அதுக்குரிய சக்தியே வந்து தனிதான். அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து பிரசாதம் வந்து கல்கண்டு வச்சு குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானுக்கு ஏத்திட்டு அவரை நினைச்சு வேண்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சனி பிரதோஷங்களால கண்டிப்பா கோவிலுக்கு போகணுங்கிறத நேத்தே முடிவு பண்ணி வச்சிருந்தாச்சு. அதனால வந்து கோவிலுக்கும் வந்து நாங்க கிளம்ப போறோம். நல்லபடியா நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க. அடுத்து வந்து வர்றதும் சனி பிரதோஷமா தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த சனி பிரதோஷம் தவறாம வந்து இதுல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல போய் கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு வில்வ இலையோ இல்ல வந்து கதம்ப மாலையோ ஏதோ ஒன்று வாங்கி சாமிக்கு வந்து நீங்க போட்டு மனசார வந்து வேண்டிக்கோங்க. நான் வந்து எப்பவும் போற கோயிலுக்கு இந்த தடவை போல, நான் வந்து இன்னொரு கோயிலுக்கு போயிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரத்துல லிங்கத்துக்கு வந்து வெள்ளி கவசம் வந்து சாத்துவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல இன்னும் 2 ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு நீங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்களும் வந்து அந்த சிவனோட ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறத நானும் வேண்டிக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். விபூதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவன்னாலே விபூதி தான். நம்ம வாழ்க்கை வந்து கடைசியில வந்து ஒரு பிடி சாம்பல் அப்படிதான் வந்து உணர்த்துறது. இந்த வீண் ஆடம்பரம், ஆசைகள் இதெல்லாம் கடந்து கடைசியா நமக்கு மிஞ்சுறது சாம்பல் தான் அப்படிங்கிற உணர்த்துற ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் தான் இந்த விபூதியோட மகிமை. அதனால வந்து விபூதி வந்து டெய்லியுமே நீங்க விட்டுக்கோங்க. அதே மாதிரி கணவன்மார்களோ குழந்தைகளோ வெளியில சொல்லும் போது கண்டிப்பா வந்து வெறும் நெத்தியோட அனுப்பாதீங்க. நானே எங்க வீட்டுலதான் சொல்லுவேன், நீங்க விபூதி வச்சுட்டு வெளியே வந்து போக சொல்லுங்க. கற்பூரமும் அப்படிதான், கற்பூரத்தோட தத்துவமும் அதே தான். இப்ப நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க கோவில், எங்க ஊர்ல இருந்து அடுத்த பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்க கோவில். அரச மரத்தடி பிள்ளையார தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து வெளியும் வச்சிருப்பாங்க. இந்த சிவலிங்கத்திட்ட பாத்தீங்கன்னா நிறைய வந்து பூட்டு வந்து தொங்க விட்டுருப்பாங்க. பூட்டு போட்டு, ஏன்னா கஷ்டம் நமக்கு ரொம்ப இருக்கும்போது இந்த பூட்டு பரிகாரங்கிறது எல்லாருமே செய்வாங்க. இந்த சாவி போட்டு யார் வந்து யாராவது ஒருத்தர் திறந்தாங்களோ அப்ப நம்ம கஷ்டமும் திறந்து போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த பூட்டு பரிகாரத்தை நான் தனியா இன்னொரு வீடியோல சொல்றேன்.
இப்ப வந்து நம்ம ஆதி விநாயகர், அதாவது முகம் கொண்ட விநாயகர் வந்து இந்த கோவில்ல இருக்கிறது ஒரு சிறப்பு. கூட்டு பரிகாரம் ஒரு சிறப்பு. அதே மாதிரி இந்த முகம் கொண்ட விநாயகர், ஆதி விநாயகர் வந்து இந்த கோவில்ல இருக்காரு. அதுக்கப்புறம் வள்ளி தெய்வானை அவங்க முருகனோட வந்து தம்பதி சமேதனா காட்சி தராங்க. நேற்று சனிக்கிழமை மகாவிஷ்ணுவையும் இங்க ஆஞ்சநேயரும் இருக்காரு, கஜலட்சுமி இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து நல்லபடியா இங்க தரிசிச்சாச்சு. திரௌபதி அம்மன் இவங்களும் இங்க இருக்காங்க. கால பைரவர் வந்து சனிக்கிழமை வந்து கும்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம மெயினா கும்பிட வேண்டியது நந்தி தேவர் தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அது எல்லாமே வந்து இந்த கோவில்ல தரிசனம் பண்ணி நல்லபடியா வந்து நாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். வேண்டுதல் வைக்கும் போதே அந்த பள்ளி சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உள்ள நுழையும் போதும் உத்தரவு கொடுத்துச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கும் போது பள்ளி சத்தம் போட்டா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கோவில் வந்து பாலாம்பிகை உடனுறை சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த சிவன் கோவிலுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பாலாம்பிகையா வந்து காட்சி தராங்க. சிவபெருமான் வந்து சுந்தரேஸ்வரரா காட்சி தராரு. இங்க வந்து வெள்ளிக்கவசம் சாத்தி பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்வாங்க. லிங்கமா இல்லாம உருவமா வந்து வச்சு செய்வாங்க. அது வந்து இன்னொரு ஸ்பெஷல். இங்க வந்து நாகலிங்க பூ வந்து இருக்கு, அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதே மாதிரி வன்னி மரமும் வில்வ இலையும் தலவிருட்சமா வந்து இங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறது இன்னொரு ஸ்பெஷல். இப்படிதான் வந்து நாங்க எங்க சனி பிரதோஷத்தை வேண்டுதல் வந்து நிறைவேற்றி சாமி நல்லபடியா கும்பிட்டோம். நீங்களும் வந்து நல்லபடியா கும்பிட்டு அந்த இறைவனோட தென்னாருடைய சிவனோட ஆசியை வந்து பெற்று நல்லபடியா நீடூழி வாழணும், நம்ம வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கணுங்கிறத நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க. அந்த பாலாம்பிகை உடனுறை சுந்தரேஸ்வரர் வந்து நமக்கு நல்லபடியான ஒரு அருளையும் சக்தியையும் கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.